ஹலோ நண்பர்களே, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு நகரத்துலேருந்து ஒரு பூனை என்ன பண்ணிச்சு, போய் ட்ரெயினில் தூக்கிச்சு. ட்ரெயினில் தூங்கினா நல்லா தூக்கம் வந்துச்சு. அப்படியே ட்ரெயின் கிளம்பிடுச்சு. இவரும் சென்னையிலேருந்து இவங்க கிளம்பி வந்துட்டவுடனே கடைசியில் வந்தால் கண் முழிச்சு பார்க்கும்போது ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஐயோ நம்ம என்னடா இது இந்த ட்ரெயினில் ஏற்படுத்தது தப்பாக போச்சு அப்படின்ட்டு அது யோசனை பண்ணிவிட்டு சரி நம்ம இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னு அப்படியே வந்துட்டு இருக்கும்போது அவருக்கு அங்கே நல்லா பொரிச்ச சிக்கன் இது இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு சாப்பிட்டு ஜாலியாக இருப்பார். ஆனால் கிராமத்தில் அப்படி கிடையாது. உடனே இவர் கிராமத்துக்கு சுற்றிட்டு இருக்கும்போது கிராமத்தில் ஒரு பூனையை பார்த்து அந்த பூனைக்கிட்ட நண்பன் நான் அந்த மாதிரி வழி தவறி கிராமத்துலேருந்து வந்துட்டேன், எனக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும். சரி ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு உடனே போய் ஒரு எலியை பிடிச்சி அதை பாதியாக பிடிச்சி நகரத்தள்ளி கொடுத்து நகரத்தள்ளி சாப்பிட்டுச்சு. நல்லா சாப்பிட்டுச்சு. இப்படியே இருக்கும்போது அதுக்கு போர் அடிச்சுது. என்ன இது இங்கே வெறும் பச்சைக்கறியாக சாப்பிட்டுருக்கோம். ஆனால் நகரத்தில் வந்தால் அப்படி கிடைக்கும். நாங்கள் விதவிதமாக கேக்கு சாப்பிடுவோம், விதவிதமாக பொரிச்ச கறி சாப்பிடுவோம், விதவிதமாக அதை சாப்பிடுவோம் இதை சாப்பிடுவோம்னு சொன்னோன்னா இந்த கிராமத்து பூனைக்கு ஆசை. சரி எப்போ பார்த்தாலும் நகரத்தில் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் ஆஹா ஓன்றானே, நம்ம போய் சரி என் கூட வேணாம் ஒன்று அங்கே கூப்பிட்டு போகிறாங்க. சரி வா போவோம் அப்படின்ட்டு இதுவும் நகரத்துக்கு போச்சு. நகரத்துக்கு போனால் அங்கே போனால் ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே போனோம். வீட்டுக்கு பதுங்க எதுக்கு இது ஓ வீடு தானே? ஐயோ என் வீடு இல்லை, நான் இங்கே நகரத்தில் வீடுகளில் கடைகளில் தெரியாமல் தூங்குவேன். உடனே அந்த வீட்டு ஓனரம்மா அந்த பக்கம் போனது இது நைஸாக போய் அவங்க வச்சுருக்க கேக்கு கறி எல்லாத்தையும் தின்னுட்டு இதுக்கும் கொஞ்சம் கொடுக்குது, இதுவும் சாப்பிடு. இதுதான் நகரத்து வாழ்க்கையா? திருடி தின்றதுக்கு பேர் தான் நகரத்து வாழ்க்கையா? எங்கள் கிராமத்துலலாம் நான் எவ்வளோ சுதந்திரமாக ஹாயாக சுற்றி தெரியுமோ. இப்போ நினச்ச நேரத்தில் பறவைகளை பிடிச்சி சாப்பிட்டு உடனே நண்பா என்னை மன்னிச்சிடு, எனக்கு இந்த மாதிரி பயந்து வாழ்கிற வாழ்க்கை தேவையில்லை. எனக்கு சுதந்திரமாக கிராமத்தில் வாழ்கிற வாழ்க்கை தான் தேவைப்படுது. அதனால் நான் கிராமத்துக்கு போயிடுறேன் அப்படின்ட்டு உடனே நகரத்துக்கு சரி நண்பா நீ போயிட்டு வா நண்பா, எனக்கு இந்த வாழ்க்கை தான் பிடிச்சிருக்கு, உனக்கு அந்த வாழ்க்கை தான் பிடிச்சிருக்குன்ட்டு உடனே கிராமத்துக்கு போனால் அது கிராமத்துக்கே போயிடுச்சு. இதுதான் இந்த கதையோட என்ன. யாருக்கு எங்கெங்கே வாழ்ந்து பழக்கப்பட்டிருக்கோ அங்கங்கே வாழ்ந்தால் தான் அது நல்லது. புதுசாக போய் பழகணும்னா அது அதான் இந்த கதையோட முக்கியமான